இந்த மாதிரி வேளாண்மை தகவல் வந்து அப்படியே முன்னாடி கொடுக்கவே முடியாது. பிரபுஜாம சொல்லல சொல்லாதீங்க போயிடும். இது எங்களோட மரியாதைக்காக நமக்காக பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மூமெண்ட் எங்களாலையும் முடிக்க முடியாது, உங்களாலையும் முடிக்க முடியாது. இது தெரியும். நம்ம பேர், நம்ம நாயகனோட பேர், நம்ம தலைவனோட பேர், அந்த பேர் வரலாறு. அந்த வரலாறு படைக்க இவற்றை வரக்கூடாது. ஒரு மிகப்பெரிய கைத்தறியோட நம்ம நிகழ்ச்சியில் குடியிருக்கும் இதே பகுதி அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 150 நாடுகளுக்கு மேல நம்ம தமிழர்கள் வாழ்றாங்க. அதில் குறிப்பா சொல்லணும்னா இலங்கைக்கு அடுத்தபடியா அதிகமான தமிழர்கள் வாழ்ற ஊர்னா நம்ம மலேசியான்னு சொல்லலாம். நம்ம தமிழர்கள் தான் உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க சொந்த நாடுகளை நினைச்சு வழக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மலேசியா நாட்டோட முக்கியமான பில்லர்ஸ்ல நம்ம தமிழர்களும் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்படி நிறைய பேர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்படும் போது உண்மையில ரொம்ப
சந்தோஷமா இருக்காங்க. இங்க இருக்கிற முருகன் கோயிலுக்கு மலையக்காரங்க காவல் எடுத்துட்டு போறாங்க. இங்க இருக்கிற சைனாக்காரங்க ரொம்ப அழகா தமிழ் பேசுறாங்க. அப்படி நம்மளுடைய தமிழ, நம்ம மொழிய, நம்ம கலாச்சாரத்தை, நம்ம பண்பாட்டை இன்னும் உயிரோடு வச்சிருக்கிற நம்ம மலேசியா தமிழர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சோம். அது மட்டும் இல்ல, இத்தனை வருஷமா நீங்க தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆதரவு கொஞ்சம் கொஞ்சம் ஆதரவு இல்லைங்க, மிகப்பெரிய ஆதரவு. இந்த ஓவர்சீஸ் பிசினஸ்ல எல்லாம் நிறைய நாடுகள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான மார்க்கெட் இந்த மலேசியா மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இங்க நிறைய ஷூட்லாம் வந்திருக்கோம். சில படங்களுடைய பேரை கேட்டாலே மலேசியா ஞாபகம். அப்படி நம்ம நண்பர் அஜித் நடிச்ச பில்லான்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. என் படங்கள காணவர்கள் குருவிலாம் எங்க ஷூட் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. யாரும் ஒரு யாவரும் கேட்கிறாங்க நீங்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த மலேசியாவில் இந்த ஜனநாயக படத்தினுடைய சொல்லாமா வேணாமான்னு தெரியல, என்னோட கடைசி படமான என்ன பண்றது, சரி அது ஒரு ஜனநாயக படத்தினுடைய இந்த ஆடியோ லான்ச் அணியோட கான்செப்ட்லையும் சேர்ந்து நடக்கிறது உங்களுடைய ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இங்க இருக்கிற என்னுடைய ரசிகர்கள், இங்க இருக்கிற என்னுடைய ஊடக நண்பர்கள், இங்க சோசியல் மீடியா ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய நம்ம நண்பா நண்பிகள், பிளஸ் இந்த மலேசியா கவர்மெண்ட்டுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி தெரிவிச்சு. தமிழ் சினிமா ஆரம்பிச்சு எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு. அவ்வளவு வருஷங்கள்ல நம்ம தமிழ் மக்களுடைய அந்த சந்தோஷத்துல, துக்கத்துல, கொண்டாட்டத்துல, குடும்பத்துல, ஆன்மீகத்துல, உழைப்புல, அரசியல் சொல்லி எல்லாத்துலயுமே நம்ம தமிழ் சினிமா அப்படியே கலந்து ஊறி போய் அப்படிப்பட்ட தமிழ் சினிமாவில் நானும் ஒரு சின்னதாக ஒரு புள்ளியாக இருந்திருக்கேன் நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமா சினிமாவுக்கு ஏன் போறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கிறாங்க. சினிமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். அதுல ஒரு கரையோரமா ஒரு சின்னதா ஒரு மாநிலத்துக்கு கடல் தான் ஆசைப்பட்டேன். பட் அதே ஒரு மாளிகையா மாற்றிட்டது நீங்க தான் அது மட்டும் இல்ல, நான் சினிமாவுக்கு வரும்போது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், பழைய நான் ஃபேஸ் பண்ணாத விமர்சனங்கள் இல்லை, நான் ஃபேஸ் பண்ணாத அவமானங்கள் இல்லை, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம்.